வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி தனிமங்களினுடைய ஆவர்த்தன வகைப்பாடு பாடம் எண் 8 புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மதிப்பீட்டு வினாக்களுக்கான பதில்களை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். உங்களுடைய புத்தகத்தில் 118வது பக்கம் எடுங்க. தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு மதிப்பீடு வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அதில் 1வது கேள்வி, ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை. 105வது பக்கத்தில் பாருங்கள், 7,18. போன வருஷம் ரிவிஷன் 2ல் 2020 இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. முக்கியமான கேள்வி. நவீன ஆவர்த்தன அட்டவணையின் அடிப்படை என்ன? அணு எண் அப்படிங்கிறது தான் சரியான இது. ஏன்னா அணுநர் அடிப்படையில் தொகுக்கும்போது முன்ன பின்ன வந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அணு எண் அடிப்படையில் தான் மோஸ்ட்லி என்ன பண்ணார், இந்த ஆவர்த்தன விதியினுடைய அட்டவணையில் தொகுத்தாங்க. ஸோ அணு எண் தான் நவீன ஆவர்த்தன அட்டவணையுடைய அடிப்படை. 105வது பக்கத்தில் பாருங்கள், ரெஃபர் பாருங்கள். ஹேலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சார்ந்தது? அரையாண்டு தேர்வு 2019 இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ 17வது தொகுதி 105வது பக்கத்தில் இதுக்கும் ஆன்சர் இருக்குது. டேஸ் என்பது ஒப்பீட்டு ஆவர்த்தன பண்பு. இது எல்லாமே ஆவர்த்தன பண்பு தான். ஆனால் எது ஒப்பிடுறாங்க அப்படின்னா எலக்ட்ரான் கவர்த்தன்மை தான் சரியான ஆன்சர். துருவினுடைய வாய்ப்பாடு காலாண்டு தேர்வு 2019 இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. 115வது பக்கத்தில் இதுக்கான ஆன்சர் இருக்குது. Fe2O3.XH2O. இந்த XH2ஓங்கிறது எதை காமிக்கிறது? எக்ஸுங்கிறது ஈரப்பதம் அப்படிங்கிறது காமிக்கிறது. இரும்பு பெரஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது தான் இதுக்கு துருவுக்கான வேதியியல் வாய்ப்பாடு. அலுமினோ வெப்ப வினையில் அலுமினியத்தினுடைய பங்கு. 6வது கேள்வி 113வது பக்கத்தில் இருக்குது. ஆக்சிஜன் ஒடுக்கி அதுதான் அதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி 7வது கேள்வி, மெல்லிய படலமாக துத்தநாக படிவை பிற உலோகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு டேஸ் எனப்படும். துத்தநாக படிவை பிற உலோகத்தின் மீது பூசுவது பார்த்திங்கன்னா நாகமுலாமிடல். அதான் இதுக்கான ஆன்சர். இதுக்கு முன்னாடி பக்கத்தில் இது இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தோமா, நாகமுலாம் பூசுதல், துத்தநாகத்தை பூசுறது நாகமுலாம் பூசுதல். 117 பக்கம் ஆன்சர் இருக்கா? அடுத்தது, கீழ்கண்ட மந்த வாயுக்குள் எது வெளிப்புற ஆற்றல் மண்டலத்தில் 2 எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும்? அணு எண் இதில் எதுக்கு 2? ஹீலியம். ஹீலியம் தான் பார்த்திங்கன்னா 2 எலக்ட்ரான்களை கொண்டுள்ளது. அடுத்தது, நியான் வாயுவினுடைய எலக்ட்ரான் நாட்டம் 0 ஆக இருக்க காரணம் என்ன? டேஷ் எலக்ட்ரானுடைய உறுதியான கட்டமைப்பு, அதாவது அதனுடைய வெளிவட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் ஒரு நிலையான தன்மை பெற்றுக்கிறதுனால அது எதை கூடயும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணாது, வினை புரியாது. எலக்ட்ரான் ஆட்டம் அதுக்கு 0. ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படக்கூடிய முக்கியமான உலோகம் எது? ரசக்கலவைக்கு எது பயன்படுத்துகிறாங்க? HG தான் பயன்படுத்துகிறாங்க. எது HG? ரசக்கலவை பாருங்கள். ரசக்கலவை என்பது பாதரசத்துடன் உலோகம் சேர்ந்த கலவையாகும். HGன்னா என்ன? பாதரசம். அடுத்தது, கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஒரு மூலக்கூறில் இரு பிணைப்புற்ற அணுக்கட்டு இடையில் உள்ள எலக்ட்ரான் கவர் ஆற்றல் வித்தியாசம் 1.7க்கு மேல் எனில் பிணைப்பினுடைய இயல்பு டேஸ் ஆகும். அயனி பிணைப்பு. 109வது பக்கத்தில் இதுக்கான ஆன்சர் இருக்குது. நவீன ஆவர்த்தன அட்டவணையின் அடிப்படை முன்னவே நம்ம பார்த்தோம். 105வது பக்கத்தில் அணியன் தான் காரணம். தனிம வரிசை அட்டவணையில் மிக நீள்தொடர் எது அப்படின்னா 6வது தொடர். 7வது தொடர் கிட்டத்தட்ட 32 தனிமங்கள் தான் அதுலேயும் இருக்குது. ரைட், 6வது தொடர் எழுதினாவே போதும். Cl2 மூலக்கூறில் உள்ள Cl அணுக்களுக்கு இடையே உள்ள தூரம், அதாவது பார்த்திங்கன்னா 1.98/2. இங்கே 1.98 கொடுத்துருக்காங்களா? அப்போ அதுக்கு இடையிலான தூரம் 2 மூலக்கூறுகளுடையான தூரம் தான். அப்போ /2ன்னு போட்டோம்னா 0.99 ஆம்ஸ்ட்ராங். அதான் சரியான ஒரு ஆன்சர். அடுத்த கேள்வி 5வது கேள்வி, A - A+ மற்றும் A இவற்றில் மிகச்சிறிய உருவ அளவு உள்ளது எது? A+ தான். ஏன்னா அது ஒரு எலக்ட்ரானை இழக்கிறதுனால தான் A+ ஆகுது. ஸோ அப்போ A+ தான் உருவ அளவு சின்னது. நவீன ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கிய விஞ்ஞானியின் பெயர் யார்? ஹென்றி மோஸ்லே. உங்களுடைய புத்தகத்தில் 105வது பக்கம் பாருங்கள் இருக்குது. அயனி ஆரம் தொடரில் என்னாகும்? போக போக என்னாகும்? குறைகின்றதா அதிகரிக்கின்றதான்னு கேட்டிருக்காங்க. குறைகின்றது. தொடரில் போகும்போது என்னாகும்? குறையும். அடுத்தது, டேஸ் மற்றும் டேஸ் ஆனது உள் இடைநிலை தனிமங்கள். தனிமங்களினுடைய ஆவர்த்தன அட்டவணையில் பார்த்தோம் இல்லையா?
ஸோ 105வது பக்கத்தில் பாருங்கள், லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள். அலுமினியத்தினுடைய முக்கிய தாது எது? பாக்சைட். அதில் இருந்து தான் என்ன பண்ண முடியும்? லாபகரமாக நம்ம தயாரிக்க முடியும். அடுத்தது, துருவினுடைய வேதிப்பெயர் டேஸ் ஆகும். நீரேறிய பெர்ரிக் ஆக்சைடு. அதுதான் வந்து துருவினுடைய வேதிப்பெயர். 117வது பக்கத்தில் இருக்குது. பொறுத்துக, முலாம் பூசுதல். அதுக்கு என்ன ஆன்சர்? துத்தநாக பூச்சு. காற்றில்லாமல் வருத்தல் எது? காற்றில்லா சூழ்நிலையில் சூடியேற்றக்கூடிய நிகழ்வு தான் காற்றில்லா வருத்தல்னு சொல்கிறாங்க. ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை. அதுக்கு என்ன ஆன்சர்? அலுமினோ வெப்ப ஒடுக்கு வினை. பற்குழி அடைக்கிறதுக்கு எது பயன்படுத்துகிறாங்க? சில்வர் டின் ரசக்கலவை. 18ஆம் தொகுதி தனிமங்கள் நம்ம எப்படி சொல்கிறோம்? மந்த வாயுக்கள். சரியா தவறாக இருந்தால் திருத்தி எழுதணும். மோஸ்ட்லி தனிம வரிசை அட்டவணை அணுநிறை சார்ந்தது. தவறு. எதை சார்ந்தது? அணு எண்ணெய் சார்ந்தது. இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் செல்கையில் அயனி ஆரமானது தொடரில் அதிகரிக்கும். தவறு. குறையும். போக போக என்னாகும்? அயனி ஆரம் வந்து பார்த்திங்கன்னா குறையும். எல்லா தாதுக்களும் கனிமங்களே, ஆனால் எல்லா கனிமங்களும் தாதுக்கள் ஆகா. சரிதான் இது. அலுமினிய கம்பிகள் மின்கம்பிகள் உருவாக்க பயன்படுவதன் காரணம் அதனுடைய வெள்ளி போன்ற அது பல பலன் இருக்கிறதுனாலேயே இது மின்சார கம்பி தயாரிக்கிறாங்க? இல்லை, அது மின்சாரத்தை நன்கு கடத்தும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க? மின்கம்பிகள் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. உலோக கலவை என்பது உலோகங்களுடைய பலபடித்தான கலவை. தவறு. ஒருபடித்தான கலவை. பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதனை அடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன. பின்வரும் ஒன்றில் எது சரியான தெரிவோ அதனை தெரிவு செய்க. பின்வரும் வினாக்களை கீழ்கண்ட குறிப்புகள் மூலம் விடையளிக்கும். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். HF மூலக்கூறில் உள்ள பிணைப்பு அயனி பிணைப்பு. காரணம், ஹச்சுக்கும் எஃப்க்கும் இடையே உள்ள எலக்ட்ரான் கவர் ஆற்றல் வித்தியாசம் எவ்வளவு? 1.9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்ன? கூற்று காரணம் ரெண்டுமே சரி. காரணம் கூற்றை நன்றாக தான் விளக்குகிறது. ஆப்ஷன் இந்த 1 இருக்கு இல்லையா, இதுதான் இதுக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது 2வது இதுக்கு பாரு. மெக்னீசியத்தை இரும்பின் மீது பூசுவதால் துருப்பிடித்திலிருந்து பாதுகாக்கிறது. காரணம், மெக்னீசியம் இரும்பை விட வினைபுரியும் தன்மை மிக்கது. இதுக்கு அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஃபஸ்ட் இருக்கு இல்லையா, கூற்று காரணம் சரியானது. காரணம் கூற்றை நன்கு விளக்குகிறது. அதான் இதுக்கான ஆன்சர். அதுக்கடுத்து கூற்று 3 பாருங்கள். சுத்தப்படுத்தப்படாத தாமிர பாத்திரத்தில் பச்சை படலம் உருவாகிறது. வீட்டில் வந்து பித்தளை பாத்திரம் வாங்கி வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நாளாக வந்து பச்சை படலம் பூசி உருவாகுது. அப்போ அதுக்கு காரணம் என்ன? தாமிரம் காரங்களால் பாதிக்கப்படுவது இல்லை. இது தப்பா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 4வது ஆன்சர் பாரு. கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றை என்ன பண்ணுது? விளக்கவில்லை. அதான் காரணம். சரி, அடுத்தது சுருக்கமான விடையளி பாருங்கள். ஏ என்பது செம்பழுப்பு உலோகம். இது ஓட்டுவுடன் வினையுற்று 1370 K வெப்பநிலையில் பி என்ற கருமையான சேர்மத்தை உருவாக்கும். 1370 வெப்பநிலையில் ஏ ஆனது சிவப்பு நிற சியை உருவாக்கும் எனில் ஏ என்ன, பி என்ன, சி என்ன என்னவென்று வினைகளுடன் எழுதுக. 114வது பக்கம் உங்களுடைய புத்தகத்தில் பாருங்கள். 114வது பக்கம் எடுங்க. ஏங்கிறது என்ன? தாமிரம். இங்கே வந்து கொடுத்துருக்காங்களா? இங்கே தாமிரம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த செம்பழுப்பு நிற உலோகம் கொடுத்துருக்கா ஏற்படும்ல. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கொடுத்துருக்க செம்பழுப்பு நிற உலோகம். அதுக்கு அடுத்தது 2வது என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா, அப்போ ஏ வந்து தாமிரம். 2வது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஈக்குவேஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க இங்கே. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பி வந்து என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்க? பி என்ற கருமையான சேர்மம். அப்போ பாருங்கள் கருப்பு நிறம், குப்ரிக் ஆக்சைடு இருக்கா இங்கே கருப்பு நிறம். அப்போ பிங்கிறது என்னது? குப்ரிக் ஆக்சைடு. சரி, அதுக்கு அடுத்தது 3வது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது சிவப்பு நிற சியை உருவாக்கும். அதுக்கடுத்து சிவப்பு நிறம் எது? குப்ரஸ். குப்ரஸ்ங்கிறது சிவப்பு நிறம். அப்போ ஏங்கிறது தாமிரம், செம்பழுப்பு நிற உலோகம் தாமிரம். அதுக்கடுத்து பிங்கிறது குப்ரிக் ஆக்சைடு, 3ங்கிறது சிவப்பு நிறம்ங்கிறது குப்ரஸ் ஆக்சைடு. அப்போ இதுதான் இது ஏபிசிக்கு ஆன்சர். சரி, அதுக்கு அடுத்தது இது 2வது கேள்வி. ஏ என்பது வெள்ளியின் வெண்மை கொண்ட உலோகம். ஏயானது ஓட்டுவுடன் 800 டிகிரி சியில் வினைபுரிந்து பியை உருவாக்கும். ஏயினுடைய உலோக கலவை விமானத்தின் பாகங்கள் செய்ய பயன்படும்.
ஏ கமா பி என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 113வது பக்கத்தில் பாருங்கள் ஆன்சர். 113வது பக்கம். இங்கே இருக்கா, என்ன கொடுத்துருக்காங்க இப்போ கேள்வி பாருங்கள். வெள்ளியின் வெண்மை கொண்ட உலோகம் எது? இது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியினுடைய வெண்மை கொண்ட உலோகம் இங்கே இருக்கா, எது? இது அலுமினியம் தான் வெள்ளியினுடைய வெள்ளி போன்ற வெண்மையான உலோகம். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இது 800 டிகிரி சியில் என்ன பண்ணுமா, பியை உருவாக்குமா. இது கொடுத்துருக்காங்களா 800 டிகிரி சியில். அப்போ பியை உருவாக்குனா என்னது, பி என்னது, அலுமினியம் ஆக்சைடு. இதுதான் இதுக்கான பதில். ஏ அலுமினியம், பி அலுமினியம் ஆக்சைடு. அதுக்கடுத்து துரு என்பது என்ன? இது முக்கியமான கேள்வி. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் 2 ரிவிஷன் 3ல் 2020 கேட்டிருக்காங்க. துரு என்பது என்ன? துரு உருவாகுவதற்கான சமன்பாட்டை எழுதுக. இங்கே பாருங்கள், துருன்னா என்ன? 115வது பக்கத்தில். இரும்பானது ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து பழுப்பு நிற நீரேறிய பெர்ரிக் ஆக்சைடை உருவாக்குகின்றது. இச்சேர்மமே என்ன சொல்கிறாங்க, துரு எனப்படும். இதற்கான சமன்பாடு கொடுத்துருக்காங்களா, 4Fe + 3O2 + XH2O. XH2Oன்னா இது ஈரப்பதம் அப்படின்னு அர்த்தம். gives 2FeO3 .XH2O. இதுதான் துருன்னு சொல்கிறாங்க. இந்த சமன்பாட்டை தான் நம்ம இதுக்கு ஆன்சராக எழுதணும். அடுத்தது இரும்பு துருப்பிடித்தலுக்கான 2 காரணங்கள். துருப்பிடிக்க என்ன தேவை? ஈரமான காற்று இருந்தாலே போதும், நீர்லாம் ஆக்சிஜன் இருந்தாலும் இரும்பு துருப்பிடிக்கும். விரிவான விடையிலே பாக்சைட் தாதுவை தூய்மையாக்கும் பொழுது அதோட சோடியம் ஹைட்ராக்சைடு காரத்தை சேர்ப்பதன் காரணம் என்ன? 112வது பக்கம் பாருங்கள். ஏன் சேர்க்குறோம்? பாக்சைடை அலுமினாக மாற்றம் செய்ய இருக்குதா. அந்த எரிசோடான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே எரிசோடான்னு சொல்லிட்டு. எரிசோடான்னா எண்ணெயை வச்சு தான் எரிசோடன். எதுக்காக? பாக்சைடை வந்து தாதுவை அலுமினாவாக மாற்றுறதுக்கு தான் இதை சேர்க்குறாங்க. சரி, அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, அலுமினா மற்றும் கிரையோலேட்டுடன் இன்னும் ஒரு பொருள் மின்பகுதியாக சேர்க்கப்பட்டு அலுமினியம் பிரிக்க உதவுறது, அது என்ன? அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதையே 112வது பக்கத்தில் இங்கே பாருங்க கீழே. அது என்னது? ப்ளூ ஸ்பேர். இது எதுக்காக? மின்பகுதியினுடைய உருக்கு வெப்பநிலையை குறைப்பதற்காக தான் இதை சேர்க்குறாங்க. அதான் ஆன்சர் இதுக்கு. சரி, அதுக்கு அடுத்தது அதை எழுதிட்டீங்கன்னா போதும். ப்ளூ ஸ்பேர் வெப்பநிலை குறைப்பதற்காகன்னு. 2வது கேள்வி, ஒரு உலோகம் ஏயினுடைய எலக்ட்ரான் ஆற்றல் வட்டம் 2,8,18,1. அப்போ மொத்தம் என்ன அணியன்? அதனுடைய ஏயினுடைய அணியன் என்ன? 29. 29னா என்ன? கண்டிப்பாக அது என்னது? தாமிரம் தான். ஏயானது ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து பச்சை படலத்தை உருவாக்கும். 114வது பக்கம் பாருங்கள். பச்சை படலத்தை உருவாக்கும். இங்கே இருக்கா, தாமிரம் ஏ ஈரப்பதம் வினைபுரிந்து என்ன பச்சை நிற படலத்தை உருவாக்குன்னா அது என்னது? காப்பர் கார்பனேட். அப்போ கார்பனேட் தான் இதுதான் அதனுடைய சமன்பாடு. அப்போ காப்பர் கார்பனேட்டுங்கிறது என்னது? பி. ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன இன்னொரு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க, அடர் H2SO4 வினைபுரிந்து சி மற்றும் டியை உருவாக்கும். இங்கே பாருங்கள், அடர் H2SO4 காப்பரை வந்து வினைபுரிந்து என்ன பண்ணுது? சி கமா டியை உருவாக்குகிறது. இது ரைட். அப்போ சிங்கிறது என்ன? H2SO4 என்ன? சல்ஃபியூரிக் அமிலம். அப்போ சிடியை வந்து உருவாக்குனா சி வந்து என்னது? காப்பர் சல்ஃபேட். டி என்னது? சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு. CuSO4 காப்பர் சல்ஃபேட், SO2 என்ன? சல்ஃபர் டை ஆக்சைடு. அப்போ சிடியை உருவாக்குது. ரைட். ஊது உலையில் உருக்கு பிரித்தலை விவரி. 115வது பக்கம் பாருங்கள், தெளிவாக நம்ம புத்தகத்திலே இருக்குது. 115வது பக்கம் இருக்கா, அதாவது இரும்பை வந்து தயாரிக்கக்கூடிய அந்த ஊது உலை இங்கே கொடுத்துருக்காங்க. ஊது உலையில் உருக்கி பிரித்தல் இதில் இருந்து அப்படியே இதை ஃபுல்லாக ப்ளஸ் இந்த இயற்பண்புகளுக்கு மேலே வரையிலும் வார்ப்பிருமை எனப்படும் வரையிலும் இதை அப்படியே எழுதணும். அந்த ஈக்குவேஷனோட ஒரு 5 ஸ்டெப்ஸை அப்படியே வந்து எழுதணும். இதுதான் இந்த 5 மார்க் கொஷினுக்கு ஆன்சர். உயர் சிந்தனை வினாக்கள் கொடுத்துருக்காங்களா. ஏ என்ற உலோகம் 3வது தொடரையும் 13வது தொகுதியும் சார்ந்தது. அப்போ என்னவா இருக்கும்? நம்மளுடைய தனிமரிசு அட்டவணை இருப்பாருங்க. 3வது தொடர், அப்புறம் எங்கே இருக்குதான் தொகுதி வந்து 13. ஸோ தொடர் வந்து 1, 2, 3வது தொடர். அப்போ இதில் தான் தொகுதி என்ன சொல்லியிருக்காங்க? 13வது தொகுதி. அப்போ என்னது? அலுமினியம்.
ஏங்கிறது என்னது? அலுமினியம். சரி, கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? இது என்ன பண்ணுமா? செஞ்சேறிய நீராவியுடன் சேர்ந்து பியை உருவாக்கும். உலோகம் ஏ ஆனது NaOH சேர்ந்து சியை உருவாக்கும் எனில் ஏபிசி 3ஐயும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நானே பார்த்து எழுதியிருக்கேன். 106வது பக்கம் போய் பாருங்கள். அலுமினியம் ஆக்சைடு பி, சி வந்து அலுமினியம் மெட்டா அலுமினேட் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். 106வது பக்கம். 116வது பக்கமா? சரி, அதுக்கு அடுத்த கேள்வி, எந்த அமிலம் அலுமினிய உலோகத்தை செயல்படாத நிலைக்கு உட்படுத்தும் அப்படின்னா நைட்ரிக் அமிலம்தான். இது எதில் இருந்து இருக்குது? அலுமினியத்தில் இருக்குது. ஸோ அலுமினியம் தேய்ச்சி எடுங்க. எங்கே இருக்குது அலுமினியம்? எஸ், அலுமினியம். ஸோ நைட்ரிக் அமிலம் என்ன காரணம்னா ஆக்சைடு படலம் உருவாவதால். சரி, அதுக்கு அடுத்தது வந்து 113வது பக்கத்தில் இதுக்கான ஆன்சர் இருக்குது. அதுக்கடுத்து HF மூலக்கூறுகள் H என்பது Fக்கும் இடையில் உள்ள பிணைப்பு எது அப்படின்னா அயனி பிணைப்பு. அதுக்கடுத்து இப்பிணைப்பை அறியும் ஆவர்த்தன பண்பு எதுனா எலக்ட்ரான் கவர்த்தன்மை. 109வது பக்கத்தில் இதுக்கான ஆன்சர் இருக்குது. இப்பண்பு தொடரும் தொகுதியில் எவ்வாறு வேறுபடுகிறது அப்படின்னா எலக்ட்ரான் கவர்த்தன்மை வந்து பார்த்திங்கன்னா தொடரில் இடதுபுறத்துலேருந்து வலதுபுறம் போகும்போது அதிகரிக்கிறது. தொகுதியில் மேலேருந்து கீழே வரும்போது என்னாகும்? அது வந்து குறைகிறது. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். நன்றி மாணவர்களே. மீண்டும் நம்ம அடுத்த பகுதியில் நாம் சந்திக்கலாம்.